ஸ்ரீ குருப்பியோ நமஹ. வீடு மனை முதலிய பாக்கியங்கள் பெற்றிட அபிராமி அந்தாதியின் இந்த 20வது பாடலை நாம் பாட வேண்டும். உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ, அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம், நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ, மறைகின்ற வாரிதியோ புரணாச்சல மங்களையே. இனி இதன் விளக்கத்தை பார்ப்போம். அம்பாள் சிவபெருமானின் இடப்பக்கத்தில் வீற்றிருக்கிறாள். இதுவும் ஒரு கோவில் என்கிறார் அபிராமிப்பட்டர். நின் கேழ்வர் ஒரு பக்கமோ என்கிறார். இங்கு ஈஸ்வரனை அம்பாள் கேழ்வர் என்கிறார். ஆகவேதான் அம்பாளுக்கு அவள் உறையும் ஈசனின் இடப்பாதி ஆலயமாகும் என்கிறார் பட்டர். நான் மறைகள் ருக் யஜூர் சாமம் அதர்வம். மறை என்றால் வேதம். நான் மறைகளும் இறைவன் புகழை கோஷமிடுகின்றன என்பதுதான். பட்டர் அறைகின்ற என்று சொல்லால் கூறுகிறார். அம்பாள் பிரணவ மந்திரமான ஓங்கார வடிவாக உள்ளாள். இந்த பிரணவம்தான் உன் கோவிலா அல்லது வேதங்களை விளக்குவது உபனிஷதங்களா உன் கோவிலா என பட்டர் வினவுகிறார். இதன் மூலம் பட்டர் அம்பாளின் மந்திர வடிவத்தை தெரிவிக்கிறார். வேதத்தை ஸ்ருதி என்றும் உபநிடதங்களை ஸ்மிருதி என்றும் கூறுவார்கள். அம்பாள் ஸ்ருதியாகவும் ஸ்மிருதியாகவும் உள்ளாள். மேலும் பட்டர் அமுத மயமாக சந்திரமண்டலம் உன் திருக்கோவிலா என்று கேட்கிறார். இது அம்பாளின் சூஷ்மதர வடிவத்தை கூறுகிறது. அடுத்து நீ உறையும் கோவில் கஞ்சமோ என்றார் பட்டர். உயரிய தாமரை நீ உறையும் கோவிலா என்று பட்டர் கேட்கிறார். அபிராமிப்பட்டர் உன்னை பற்றி நினைக்கவும் தியானிக்கவும் எனக்கு நெஞ்சம் என்ற ஒப்பற்ற கருவியை அளித்துள்ளாய். இதுவும் நீ வாசம் செய்யும் திருக்கோவில் தானே என்று பட்டர் கேட்கிறார். கஞ்சம் என்றால் மனத்தாமரை என்று பொருள் கொள்ளலாம். கஞ்சத்தில் உறையும் நீ என் நெஞ்சமாகிய கஞ்சத்திலும் மனத்தாமரை கஞ்சம் நெஞ்சத்திலும் உள்ள மனத்தாமரையிலும் உறைவதுதானே நியாயம் என பட்டர் கேட்கிறார். ஊழி காலத்தில் உலகமனைத்தும் நீருள் மூழ்கி மறைகிறது. அப்போது அம்பாள் ஒருவளே அழியாது அலைக்கடல் மீது ஆலிலை மீது அமர்கிறாள். ஆகவே அந்த பார்க்கடலும் உனது ஆலயம்தானே என்று பட்டதிரி கேட்கிறார். பூரணாச்சல மங்கலை என்று பட்டர் பாடுவது சலனமற்ற எதனாலும் அசையாதிருப்பதுதான் சலனம் அற்றது என்று பெயர். நிறைவான மங்களத்தை உடையவள் அன்னை அபிராமி என்கிறார் பட்டர். பூரணாச்சல மங்களே என்றால் சலனமற்ற நிறைவான மங்களத்தை உடையவள் அன்னை அபிராமி. அன்னை அபிராமி திருவடிகளே சரணம்.